எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தமிழ் இலக்கணத்தில் பெயர்ச்சொல் பார்க்கலாமா? பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன? ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல், இந்த சொற்களெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு விஷயத்தோட பெயரை குறிக்குது. ஓகேவா? இவ்வாறு ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். ஓகேவா? பெயர்ச்சொல்ல 6 வகைகள் இருக்குது. பெயர்ச்சொல் எத்தனை வகைகள் இருக்குது? 6 வகைகள் இருக்குது. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். பெயர்ச்சொல்லோட 6 வகைகள் என்னென்ன? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பொருட்பெயர் பார்ப்போமா? பொருட்பெயர் அப்படின்னா பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். ஓகேவா? பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். இது உயிருள்ள பொருட்களையும் குறிக்குது, உயிரற்ற பொருட்களையும் குறிக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிள் மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. இதில் உயிருள்ள பொருளும் இருக்குது, உயிரற்ற பொருளும் இருக்குது. இது ரெண்டையுமே குறிக்கிறது தான் பொருட்பெயர். பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். ஓகேவா? செகண்ட் ஒன் இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் தான் இடப்பெயர். ஒரு இடம், சென்னை, மதுரை, பள்ளி, பூங்கா, தெரு, இந்த மாதிரி ஒரு இடத்தை குறிக்கிறது இடப்பெயர். ஓகேவா? அடுத்தது 3வது காலப்பெயர். ஒரு காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். ஓகேவா? நிமிடம், நொடி, மணி, நாள், வாரம், சித்திரை, ஆண்டு, இந்த மாதிரி ஒரு காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். ஓகேவா? அப்புறமா சினைப்பெயர். சினைப்பெயர் அப்படின்னா ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். ஒரு பொருளோட உறுப்பு, அந்த உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். கண், கை, இலை, கிளை, மரத்தோட உறுப்புகள் அப்படிதானே. இலை, கிளையெல்லாம் ஒரு மரத்தோட உறுப்புகள், அதை குறிக்கிறது. அப்புறம் நம்மளோட உறுப்புகள் கை, கால், கண், மூக்கு, வாய், நம்மளோட உறுப்புகள், இதெல்லாம் குறிக்கிறது தான் சினைப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா பண்பு பெயர். பண்பு பெயர்னா என்ன? பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். பண்பு பெயர்னா என்ன? ஒரு பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். வட்டம், அந்த வட்டமான வடிவத்தில் இருக்குது, அது ஒரு பண்பு, அந்த பண்பை குறிக்கும். சதுரம், செம்மை, நன்மை, இதெல்லாம் பண்பு பெயர். தொழிற்பெயர் அப்படின்னா ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும். படித்தல், ஆடுதல், நடித்தல், எழுதுதல், பேசுதல், அந்த மாதிரி ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும். ஓகேவா? இப்போ எத்தனை வகை பெயர் படிச்சிருக்கோம்? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர், அப்படி 6 வகையான பெயர்கள் படிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ அதுக்கு பொதுவான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். காவியான்னு ஒரு பொண்ணை எடுத்துக்கலாம். இதில் பொருட்பெயர் வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்லணும்னா, காவியா புத்தகம் படித்தாள். இதில் புத்தகம்னு சொல்லக்கூடியது பொருட்பெயர். அப்புறமா காவியா பள்ளிக்கு சென்றாள். இதில் பள்ளின்னு சொல்லக்கூடியது இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினாள். இந்த மாலைன்னு சொல்லக்கூடியது காலப்பெயர். காவியா தலை அசைத்தாள். இதில் தலைன்னு சொல்லக்கூடியது சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவாள். இதில் இனிமை அப்படின்னு சொல்கிறது பண்பு பெயர். காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். இதில் ஆடுதல்ங்கிறது தொழிற்பெயர். புத்தகம் பொருட்பெயர், பள்ளி இடப்பெயர், மாலை காலப்பெயர், தலை சினைப்பெயர், இனிமை பண்பு பெயர், ஆடுதல் தொழிற்பெயர். ஓகேவா? அப்புறமா இடுகுறி பெயர், காரணப்பெயர்னு 2 இருக்குது. அப்படின்னு என்னன்னா, நம் முன்னோர்கள் இருக்காங்கல்ல, இந்த முன்னோர்கள் பெயர் சொற்கள், இந்த பெயர் சொற்களை அவை வழங்கக்கூடிய அடிப்படையில் இடுகுறி பெயர், காரணப்பெயர் அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன? இடுகுறி பெயர், காரணப்பெயர். இடுகுறி பெயர் அப்படின்னா நம் முன்னோர் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பொருட்களுக்கு ஒரு காரணம் இல்லாமலேயே
காரணம் கருதாமலேயே அதுக்கு ஒரு பெயர் போட்டாங்க, பெயரிட்டு வழங்கினாங்க. அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்களை தான் என்னன்னு சொல்கிறோன்னா இடுகுறி பெயர்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மண், மரம், காற்று, அதுக்கு எந்த காரணமுமே இல்லை, அதுக்கு ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருப்பாங்க. அதுதான் இடுகுறி பெயர். இந்த இடுகுறி பெயர் 2 வகைப்படும். 2 வகை இருக்குது இடுகுறி பெயரில். இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பெயர் எத்தனை வகை இருக்குது? இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு 2 வகை இருக்குது. இடுகுறி பொது பெயர் அப்படின்னா ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிக்கிறது. அதுதான் இடுகுறி பொது பெயர். ஒரு இடுகுறி பெயர் அந்த தன்மையுடைய எல்லா பொருட்களுக்கும் அதே பேர் தான் வச்சுருப்பாங்க. அதுதான் இடுகுறி பொது பெயர். எக்ஸாம்பிள் வந்து மரம். நிறைய டைப்ஸ் ஆஃப் மரம் இருக்குது, அப்படி தானே? நிறைய 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 வெரைட்டி மரங்கள் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாத்தையும் பொதுவாக மரங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். நிறைய காடுகள் இருக்குது, ஆனால் நம்ம எல்லா காடுகளையும் பொதுவாக காடு அப்படின்னு தான் சொல்லுவோம். ரைட்டா? அதுதான் இடுகுறி பொது பெயர். அடுத்ததாக இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயர்னா ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டுமே குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர். பொது பெயர்னா மரம்னு சொல்கிறோம். அப்போ சிறப்பாக சொல்லணும்னா மாமரம், பனைமரம், பலாமரம், வேப்பமரம் அப்படின்னு சிறப்பாக அதுக்கு ஒரு பெயர் போட்டு சொல்கிறது தான் இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேவா? அப்புறமா காரண பெயர். நான் முன்னோர் என்ன பண்ணாங்கன்னா சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டாங்க. இவ்வாறு ஒரு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் தான் காரண பெயர். ஓகேவா? ஒரு காரணத்தோட ஒரு பொருளுக்கு நேம் வைப்பாங்க. இப்போ 3 கால் இருக்கிறதுனால முக்காலி, 4 கால்கள் இருந்தால் அது நாற்காலி, பிளாக்காக இருக்கிறதுனால கருப்பாக இருக்கிறதுனால கரும்பலகை அப்படின்னு அது ஒரு காரணத்தோட பெயர் போடுவாங்க. அதுதான் காரண பெயர். ஓகேவா? இந்த காரண பெயரில் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு 2 வகை இருக்குது. காரண பெயரில் எத்தனை வகைகள் இருக்குது? காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். இடுகுறி பெயருக்கு எப்படி நமக்கு 2 டைப்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி காரண பெயருக்கும் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். காரண பெயர் அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம், நாற்காலி, கரும்பலகை ஒரு காரணத்தோட பெயர் கொடுக்கறது. காரண பொது பெயருக்கு வருவோம். காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர். பறவை, அணி, விலங்கு அந்த மாதிரி பொதுவாக சொல்கிறது. காரண சிறப்பு பெயர் அப்படின்னா குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களுக்கும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர். எல்லா வகையான பறவைக்கு நம்ம பறவை அப்படின்னு சொல்கிறோம். அது மரத்தை கொத்துறதுனால அது மரங்கொத்தி அப்படின்னு சொல்கிறோம். மரங்கொத்தி எக்ஸாம்பிள். எல்லா வகையான பறவையும் பறவைன்னு சொல்கிறோம். இந்த பறவை மட்டும் மரத்தை கொத்துறதுனால அதுக்கு மரங்கொத்தி அப்படின்னு பெயர் கொடுத்துருக்காங்க. அதான் காரண சிறப்பு பெயர். சிறப்பான காரணம் இருக்கிறதுனால அப்படி காரண சிறப்பு பெயர் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.